வணக்கம். நான் உங்கள் யாழன் ஸ்டோரி ஹப் சேனலிலிருந்து. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை முதல் முத்தம். இந்த கதை ஒரு பள்ளி பருவத்துக்கான கதை. இந்த கதை கேட்டு முடிக்கிறப்ப நீங்களும் உங்க ஸ்கூலோட கிளாஸ் ரூமோட அனுபவங்களை நீங்க எனக்கு பகிரலாம். கதைக்குள்ள போலாமா? ஒரு சின்ன கிராமத்து வீடு. அந்த வீட்டுல பிரபு தன் ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு சைக்கிளை எடுத்துட்டு வீட்ல இருந்து டாட்டா அம்மான்னு சொல்லிட்டு தன் ஸ்கூலுக்கு கிளம்புறான். கிளம்பி வர வழியில நெல்லிக்காய் வித்துட்டு இருக்காங்க. அதுவும் 10 ரூபாய்க்கு வாங்கி ஜோப்ல வச்சுட்டு அப்படியே ஸ்கூல் கேட்டு முன்னாடி வர்றான். ஸ்கூல் கேட்டு முன்னாடி வர்றப்ப அங்க ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அந்த ஆட்டோல இருந்து பிரீத்திங்கிற பெண் இறங்குறாங்க. பிரபுவும் 8வது படிக்கிறான், பிரீத்தியும் 8வது படிக்கிறாங்க. ஒரே கிளாஸ்மேட். பிரீத்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சுகன்யா. அவளும் பிரீத்தியோடையே ஆட்டோல இருந்து இறங்கி பிரபுவுக்கு டாட்டா காமிக்கிறாங்க. எல்லாருமே மொத்தமா சேர்ந்து ஸ்கூலுக்குள்ள போறாங்க. பிரபு தன் பைசைக்கிளை பார்க் பண்ணிட்டு கிளாஸ் ரூம்குள்ள போறான். பிரீத்தி ஆல்ரெடி கிளாஸ் ரூம்குள்ள வந்துட்டாங்க. பிரீத்தி கிளாஸ்ல இருந்து செகண்ட் பெஞ்ச். பிரபு அவளுக்கு ரைட் சைடுல இருந்து பேக்ல 6th பெஞ்ச். ஒரு பெண் பூப்படையிற காலத்துக்கு முன்னாடியான காலம் இது. அவ எப்பவுமே திரும்பி பிரபுவை பார்த்து கை காமிச்சிட்டு இருப்பா, டாட்டா காமிப்பா. பிரபுவும் அவளும் நல்ல நண்பர்கள். ஸ்கூல் கேண்டீன் கோட்டுக்காக தான் போவாங்க வருவாங்க. ஒரே டியூஷன் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரீத்தி திடீர்னு 2 வாரம் லீவ் எடுத்துட்டா. ஏன்னு கேட்டப்ப அந்த பெண் பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொன்னாங்க. 2 வாரம் கழிச்சு அந்த பெண் ஸ்கூலுக்கு வர்றா. வந்த முதல் நாள் அவளுடைய வெக்கம் மிகவும் அழகாக இருக்கு. அன்று அனைவரிடம் பேசியிருந்த அந்த பெண் பிரீத்தி இப்போ யாரிடமும் பேசவில்லை. ஆனா பிரபுவை மட்டும் திரும்பி பார்க்கறா. ஒரு பெண் பூ படைஞ்சு பார்க்குற முதல் பார்வை பிரபுவுக்கு என்னமோ மாறி இருந்துச்சு. இதுவரைக்கும் பார்த்த பிரீத்திக்கும் இப்போ பார்க்குற பிரீத்திக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அன்னைக்கு தான் பிரபுவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துச்சு அந்த ஸ்கூல்ல. இது ஒரு 8வது படிக்கிற வகுப்பு. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பிரீத்தி ஒரு gift கொடுக்கறன்னு சொல்லியிருந்தான். இது வரைக்கும் பிரபு தன் வாழ்க்கையில எந்த பெண்ணிடமிருந்தும் ஒரு கிஃப்டோ ஒரு அன்பளிப்போ வாங்கினதே கிடையாது. அந்த gift என்னன்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சாயந்தரம் 4 மணி. ஸ்கூல் முடிஞ்சது. ஸ்கூல் பெல் அடிச்சு அனைவரும் போயிட்டாங்க. கிளாஸ் ரூம்ல பிரீத்தி, சுகன்யா, பிரபு 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. சுகன்யாங்கிறவ பிரீத்தியோட தோழி. அப்போ பிரீத்தி பிரபு பார்த்து இங்க வாங்குறா. பிரபுவும் பக்கத்துல போறான். அவனுக்கு ஒரு புது அனுபவம் இது. இதுவரைக்கும் அது மாதிரி எந்த பெண்ணிடமும் அனுபவம் இல்லாத ஒரு பருவம் அது. கிஃப்ட் என்ன கொடுக்க போறேன்னு பிரபு கேக்குறான். ஒரு பேப்பர்ல ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி கொடுத்த ஒரு ஸ்டோரியோட தன் கன்னத்துல ஒரு முத்தமிடுறாள் பிரீத்தி. இதுதான் பிரபு வாழ்க்கையில் வாங்கின முதல் முத்தம். தன் தாயை மறந்த நிமிடம். பிரீத்தியோடு தன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடலாம் என்ற எண்ணம் தோண்டி பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பித்த நேரம். அதுவரை பிரபு இதுபோல் உணர்ந்ததே இல்லை.
முத்தம் கொடுத்துவிட்ட பிரீத்தி 10 நிமிடத்தில் தன் தோழியை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டாள் கிளாஸ் ரூமை விட்டு. இதுதான் அவனுடைய முதல் முத்த அனுபவம். பிரீத்திக்கும் அதான் முதல் முத்தம். முதல் முத்தம் வாங்கிய அந்த தருணத்தில் பிரபு தன் தாயை மறந்து பிரீத்தியுடனே வாழ்க்கையை நடத்திவிடலாம் என்று நினைத்த முத்தம். காமத்தை பற்றி ஒன்றும் தெரியாத வாலிப வயசு. இதுதான் இந்த கதையோட சுருக்கம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஸ்கூல் டேஸில் அனுபவம் இருந்தால் உங்கள் அனுபவத்தை என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வியாழன்.